இது வந்து தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. இந்த தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் டிடிசி பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிடிசி பஸ் ஸ்டாண்ட்னாக்க ஒன்றும் கிடையாது, திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது தஞ்சாவூர்லேருந்து சென்னை போகக்கூடிய அந்த கவர்மெண்ட் பஸ் இருக்கக்கூடிய இடம் தான் டிடிசி பஸ் ஸ்டாண்டு. பழைய பேர் வந்து திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு, டிடிசி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம்னு மாற்றிட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டை காமிக்கிறேன். இங்கே இதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே பாருங்கள். இதில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நேர் ஆப்போசிட் தான். இங்கே பாருங்கள், அந்த மெயின் ரோட்டில் அப்படியே ஆப்போசிட் இந்த பார்த்தீங்கன்னா அந்த நேர் ஆப்போசிட்டில் இதுதான் டிடிசி பஸ் ஸ்டாண்டு. உள்ளுக்குள்ளே பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்கள். இதுதான் பஸ் ஸ்டாண்டோட ஆஃபீஸு. பஸ் ஸ்டாண்ட் நிற்கிது பார்த்தீங்களா? இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு டிடிசி பஸ் ஸ்டாண்டில் டீ கடை அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ கடை இருக்குது. பாயோட கடை, அது ரொம்ப ஃபேமஸான கடை. பஸ் ஸ்டாண்டோட டீ கடையை பார்க்குறோம். அந்த சைடில் பாருங்கள், சென்னை போகிறதுக்கான பஸ்ஸெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டில் சென்ட்ரு பாயிண்டில் அந்த கடை இருக்குது. இந்த கடையில் வந்து ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. 15 பேருக்குமே சம்பளம் கொடுத்து இந்த கடை போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்க, இந்த கடையில் வந்து பகல்லேருந்து நைட்டு வரைக்கும் 24 மணி நேரமும் இந்த கடை திறந்துருக்கும். மூடவே மாட்டாங்க. வருஷத்துக்கு 365 நாளும். மற்ற இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கடையை வந்து ஒரு 12 மணிக்கெலாம் சாத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது டிடிசி பஸ் ஸ்டாண்டு உள்ளுக்குள்ளே அந்த கடை இருக்கிறனால இது வந்து 24 மணி நேரம் திறந்துருக்கும். இளைஞர்களும், வயசானவங்களும், குழந்தைகளும், செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வர்றவங்களும், வெளியூர்லேருந்து வந்து தஞ்சாவூருக்கு வர்றவங்களும் ஒரு டீ சாப்பிட்ணும். நைட்டு 12, 1 மணி 2 மணி ஆச்சு, எங்கே டீ சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சாங்கனாக்க இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய இந்த டீ கடைக்கு நம்பி வரலாம். இது எப்போயுமே திறந்துருக்கு. இங்கே வந்து டீ சாப்பிட்டுக்கலாம். அது வந்து இந்த கடையோட ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்காக தான் சொல்கிறேன். கஸ்டமர் வந்து ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல ஒரு மாஸ்டர் பார்த்தோம். அந்த மாஸ்டர் வந்து காலையிலேருந்து மத்தியானம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவருக்கு டியூட்டி அவர் மாறி போயிட்டார். இப்போ அடுத்த மாஸ்டர் வந்திருக்காங்க. இவங்க வந்து இப்போ 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலில் வரைக்கும் இவர் இருப்பார். அதுக்கப்புறம் விடிய காலில் இன்னொரு மாஸ்டர் வந்துடுவார். மொத்தம் வந்து அந்த கடைக்கு வந்து 3 டீ மாஸ்டர், 3 ஷிஃப்ட்டில். அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான ஒரு டீ கடை தான் இந்த தஞ்சாவூர் இருக்கக்கூடிய டிடிசி பஸ் ஸ்டாண்டு டீ கடை. மாதம் எத்தனை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? 7 வருஷமா இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு டியூட்டி டைம் வந்து இது தானா, மாறி மாறி வருமா? 10 to 6. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த கடையோட ஓனர் அப்படின்னாக்க அந்த பெரியவரோட தம்பி பையன். அவர் தான் இப்போ வந்து நைட்டு இந்த கடையை பார்த்துக்கிறாரு. இந்த கடையை பார்த்ததுக்கு ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. பகலில் ஒருத்தர் இருக்கார், நைட்டில் ஒருத்தர் இருக்கார். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறலாம் இப்போ வந்து இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும், மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்போ எங்கே இருக்குது அப்படின்னாக்க, தஞ்சாவூரில் வந்து டிடிசி பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழகம், பழைய பேர் வந்து திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, அரசு விரைவு போக்குவரத்து கழகம். அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த டிடிசி அந்த டீ கடையில் தான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து நான் கூட 30 வருஷத்து கடை அப்படின்னு சொன்னேன். அப்படி கிடையாது. இது வந்து 60 வருஷத்து கடை. கிட்டத்தட்ட 60 வருஷமாக வந்து இந்த டீ கடை வந்து இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இயங்கிட்டு இருக்கு. இது வந்து இவங்க இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கடையோட ஓனரு, இவங்களோட பெரியப்பா தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. அவருக்கு வந்து ரொம்ப வயசான காரணத்தினால இப்போ கடைக்கு அதிகமாக வர்றதில்லை. இப்போ இந்த கடையை வந்து தம்பி பசங்க, அவரோட பசங்க எல்லாம் தான் பார்த்துக்கிறாங்க. இவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாடி வச்சுட்டு ஒரு பாய் இருந்தாலும் அவர் வந்து நம்ம இந்த கடையோட ஓனரோட தம்பி மகன். அவர் தான் பார்த்தோம். இது 60 வருஷத்து கடை. 24 மணி நேரமும் தஞ்சாவூரில் இயங்கிட்டு இருக்க ஒரு டீ கடை எது அப்படின்னாக்கா இந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டில் உள்ள டீ கடை மட்டும்தான்.
நம்ம தஞ்சாவூரில் வந்து மற்ற எல்லா டீ கடையுமே 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு சில கடையை பார்க்கலாம். ஆனால் நம்ம நம்பி வந்து செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வர்றவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே நம்பி வந்து ஒரு டீ சாப்பிடணும், நமக்கு வந்து நைட்டு 2 மணி ஆகிடுச்சு, அங்கே எங்கே போய் நம்ம சாப்பிட்லான்னு நினச்சாங்க அப்படின்னாக்க இந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்கன்னாக்க இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்ட் உள்ள டீ கடை 24 மணி நேரமும் திறந்துருக்கும். இங்கே வந்து எல்லாருமே டீ சாப்பிட்டு போவாங்க. நானே சமயத்தில் தஞ்சாவூரில் இருக்கும்போது செகண்ட் ஷோ படமெல்லாம் பார்த்துட்டு வந்தாக்க இங்கே தான் வந்து டீ சாப்பிட்டு போவோம். ராத்திரி பூரா வச்சுருக்காலே எப்பட்றா 12 மணிக்கு மேலே பஸ்ஸெல்லாம் வராது, எப்படி வந்து இது பிஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். தஞ்சாவூரில் உள்ள எல்லாருக்குமே இது 24 மணி நேரம் திறந்துருக்குன்னு நல்லா தெரிஞ்ச காரணத்தினால எல்லாருமே நம்பி வந்து இங்கே டீ சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அதனால தான் இந்த கடை 24 நேரமும் எப்போதுமே பிஸியாக இருக்கும். இந்த கடையை மூடணுங்கிறது இந்த கிடையவே கிடையாது. இந்த கடையை வந்து நைட்டு மூடினாங்க அப்படின்னு கிடையாது. டோரே இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டோரே இருக்காது. என்றைக்காவது தீபாவளி, பொங்கல் அப்படின்னாக்க அன்னைக்கு வேணால் தட்டி வச்சு அடைச்சி மூடிட்டு போவாங்களே தவிர மற்ற 24 நேரம் திறந்துருக்கக்கூடிய ஒரு கடை வந்து இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய அந்த டீ கடை. இதை வந்து உங்களுக்கு நான் ஏன் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னாக்க தஞ்சாவூரில் உள்ளவங்களாக இருந்துக்கட்டும், தஞ்சாவூர்லேருந்து வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நம்பி போய் டீ சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லாம், பக்கத்துலேயே ஒரு இட்லி கடை இருக்குது, டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி காலையில் வந்து வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாம் போட்டுருவாங்க. நல்லா இருக்கும், தரமாக இருக்கும். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து நைட்டு இங்கே வந்து டீ சாப்பிட்டு போயிடுவேன். இன்றைக்கி கூட நான் டீ சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து உங்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஒரு சிறு முயற்சி. நான் உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன், நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஓகே, மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தஞ்சை முரளி. நண்பர்களே, எல்லாருமே வந்து நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாம் உங்கள்கிட்ட உடனே வந்து சேரும். நானும் நிறைய கண்டென்ட் போடுவேன், நீங்களும் அதை பார்த்து பயனடையலாம். அதனால் நண்பர்கள் எல்லாருமே மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை, தஞ்சை முரளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.